ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல அதிர்ஷ்டம் நடித்துள்ள படம் தான் குட் பேட் அக்லி. விடாமுயற்சி படத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் நடிப்புல வெளியாகும் படமும் இது. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய குட் பேட் அக்லி விடாமுயற்சி படத்தால ஏப்ரல் 10ஆம் தேதி தள்ளி போச்சு. ஆனா இந்த தேதியுமே சந்தேகம் தான் அப்படின்ற கருத்து இருந்துட்டு இருந்தது. ஆனா சொன்ன தேதியில உறுதியாக இருக்காராம் நம்ம ஆத்விக் அவர்கள். கண்டிப்பாக ஏப்ரல் 10ஆம் தேதி தான் குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆகுமாம். இந்த படத்துல அதிர்ஷ்வருடன் த்ரிஷா 6வது முறையாக இணைஞ்சிருக்காங்க. இவங்களுடன் பிரசன்னா மற்றும் சுனில் ஆகியோருமே நடிச்சிருக்காங்க. அர்ஜுன் தாஸ் வில்லனாக நடிக்கிறார் அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது. படத்திற்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைக்கிறாரு. ஆனால் முன்பு கமிட் ஆகியிருந்த தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களுக்கும் தயாரிப்பு நிறுவனத்திற்குமே ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருந்ததால இந்த படத்துல இருந்து தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் விலகிட்டாரு. ஆகையால கடைசி நேரத்துல தான் நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்களை என்ட்ரி கொடுத்தாரு. சமீபத்துல கூட படத்துடைய ட்ரீசர் வெளியாகி ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. பலவிதமான கெட்டப்புகள்ல நம்ம ஏகேவை பார்க்க முடிஞ்சது. அதுவுமே இவர் முந்தைய படங்கள்ல போட்ட கெட்டப்புகளுடன் வருவதால ரசிகர்கள் படத்தை பார்க்க ரொம்பவே ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷோட இசையில அண்மையில வெளியான ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் பாடல் கூட பட்டி துட்டி எங்கும் பட்டை கிளப்பிட்டு இருக்கு. இந்த வேளையில பாத்தீங்கன்னா தற்போது குட் பேட் அக்லி படம் பற்றிய முக்கிய தகவல் ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது குட் பேட் அக்லி படத்துடைய பெரும்பாலான காட்சிகள் வெளிநாடுகள்ல தான் படமாக்கப்பட்டிருக்கான். சோ ட்ரீசரை பார்த்த உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். இதனிடையில பல வெளிநாட்டு கலைஞர்களை இந்த படத்துல ஒர்க் பண்ண வச்சிருக்காரு நம்ம ஆதிக் அவர்கள். ஒர்க் பண்ண அத்தனை வெளிநாட்டு கலைஞர்களுக்குமே படத்தை பற்றிய கதையும் படம் எதை நோக்கி நகர்கிறது அப்படின்றது நல்லாவே தெரியுமா. ஆகையால இந்த படம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஹிட் கொடுக்கும் அப்படின்னு அந்த வெளிநாட்டு கலைஞர்களுமே சொல்லிருக்காங்க. சோ அவங்க சொன்ன வார்த்தைகள் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அடுத்த மாதம் 10ஆம் தேதி எப்போதுரா வரும் அப்படின்னு ஏகே ரசிகர்களுமே ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இந்த படத்திற்கு உங்களை யாரெல்லாம் ஆவலுடன் வெயிட் பண்றீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.